மலையாள படங்கள்ல கண்டென்ட்டுக்கு வந்து பஞ்சமே இருக்காது. பொன்மன் பைசல் ஜோசப் எப்படிதான் வந்துட்டு இந்த கண்டென்ட்டை தேடி பிடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு தெரியல. உண்மையிலே வந்து ஒரு ப்ராமிசிங்கான ஒரு ஒர்க்கை வந்து மலையாளத்தில் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு மட்டும் நல்லா தெரியுது. சூட்சும தர்ஷினி பார்த்தோம். அப்போ வந்து பொன்மன் தேட்டரில் பார்க்க முடியல, ஓடிடியில் தான் பார்த்தேன். உண்மையிலே வந்து ஒரு ஃபேப்லஸான ஒரு ரைட்டிங்கு. அதே டயத்தில் இந்த வரதட்சணை அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்கு. இன்னைக்குமா வந்து வரதட்சணை கொடுமையெல்லாம் இருக்கு, என்னப்பா போங்கடா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வெளிப்படையா வந்து பேசுறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் கிரெஞ்சு, ரொம்ப வந்து ஓவரா கிளிஷேவா மெலோ டிராமாவா அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்துக்குள்ள இருக்கும். அதை பத்தி எழுதுனாவோ பேசுனாவோ அது வந்து படமாக்கப்பட்டாலோ, ஆனா அதை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீசெண்டா, ரொம்ப அழகா, கன்வின்சிங்கா வரதட்சணை ஒண்ணு இருக்கு, அப்படி இப்படி வந்து இப்படி ஒரு ஆண்கள் இருக்காங்க, இப்படி ஒரு கூட்டம் இருக்கு, நகைக்காவே பொண்ணு கட்டுற ஒரு கூட்டம் இருக்கு, அந்த சர்ப்ரைசிங்கான ஒரு ஃபேக்டரோட ரைட்டிங்கை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படம் தான் அந்த பொன்மன் படம். உண்மையிலே வந்து செம்ம ரைட்டிங் அப்படின்னே சொல்லலாம். அதுவும் வந்து பைசல் ஜோசப் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துலையும் வந்து அவருடைய உடல் மொழிக்குன்னு ஒரு தனியா ஒன்று பண்றாப்ல, அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருந்துச்சு. குறிப்பா அந்த மாப்பிள்ளை கேரக்டர் பண்ணவர் அவர் வந்து பாத்தீங்கன்னா படத்துல வந்து மிரட்டி இருந்தாரு, பயங்கரமா வந்து அடாப்ட் ஆயிருந்துச்சு அந்த ரோல் வந்துட்டு. லிஜுமோல செலக்ட் பண்ற ஒவ்வொரு ஸ்கிரிப்ட்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபீமேல் ஓரியன்டா வந்து அவங்க சொசைட்டில ஒரு சில விஷயங்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க, பிரச்சனைகளை, மேரேஜ்ல, அப்புறம் அவங்களுடைய லைஃப்ல, அப்புறம் இந்த செக்ஸுவல், இது மாதிரியான சார்ந்த நிறைய விஷயங்கள் இருக்கும். இல்லைன்னா இந்த ஒடுக்கப்பட்ட அந்த மாதிரியான கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணி நடிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் இந்த ஸ்கிரிப்ட்ல வந்து பங்களிச்சதுக்கு இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. இந்த படத்துல சொன்ன மாதிரி பந்தயம் மாப்பிள்ள வந்து சாமி கூட்டுருவேன், மிச்ச பந்தல வந்து அவன் எடுத்துக்கிறான்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மினிட்ஸ் வந்து நம்ம வயல வந்து சாமி கூட்டுவானுங்க. அதுக்கடுத்து மிச்சம் இருக்கக்கூடிய டைமை வந்து மனமாக்கில் எடுத்துக்கிடுவான்ற மாதிரி அடிச்சு அதுக்கடுத்தலாம் வந்து படம் போறதே தெரியல, செம்ம சூப்பராகவே போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபைனஸ்டான ஒரு ரைட்டிங் கொண்ட ஒரு படம் தான் அந்த பொன்மன் படம். டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டார்ல இருக்கு, கண்டிப்பா பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தேட்டர்ல பார்த்திருந்தா நிறைய வந்து இந்த டார்க் ஹியூமர்லாம் கண்டிப்பா நம்மளுக்கு சிரிக்கிற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. ஆனா ஓடிடில பார்த்தனால அது வந்து படம் எங்கேஜிங்கா போனது மட்டும் தான் தெரிஞ்சிச்சு. இந்த டார்க் ஹியூமர்லாம் சில இடங்கள்ல வந்து நம்மளுக்கு வந்து தெரியுது ஹியூமர்னு, ஆனா அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு ரிலேட்டபிள் ஆகாம கனெக்ட் ஆகாம போயிடுச்சு. அது ஒண்ணுதான் எனக்கு இந்த படத்துல இருந்த ஒரு பெரிய குறையா நான் பார்த்தேன். தேட்டர்ல பார்த்திருந்தா அதுவும் வந்து நிவர்த்தியா இருக்கும். நன்றி, வணக்கம்.